அனைவருக்கும் இனிய வணக்கம். கல்வித்துறை டீச்சிங் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அறிவியல் ஜிகேல இருந்து pH வேல்யூ, pH மதிப்புகள் பார்க்க போறோம். இந்த pH மதிப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, P என்பதுக்கு பொட்டன்ஸ் என்ற ஜெர்மானிய சொல் தான் குறிக்கும். அதாவது இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பவர் அப்படின்னு அர்த்தம். டென்மார்க் நாட்டை சேர்ந்த உயிர் வேதியியல் விஞ்ஞானி SPL சாரன்சன் அப்படிங்கிறவரால 1909ஆம் ஆண்டு இந்த pH கொண்டு வரப்பட்டது, முன்மொழியப்பட்டது. இந்த pH உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ கலர் கலராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சிகப்பு, மஞ்சள், பச்சை, ப்ளூ அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி கலர் அந்த இதுக்கான வேல்யூஸ் இருக்கு. அதில் 4, 5, 6 அப்படின்னா அமிலத்தன்மை, 7ங்கிறது pH வேல்யூ 7னா நடுநிலைத்தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 9, 10 காரத்தன்மை. இதுக்கு நீங்கள் கலர் கலராக அட்டை இருக்கும், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அமிலங்களின் pH மதிப்பு 7 விட குறைவாக இருக்கணும். அமிலங்களோட pH மதிப்பு 7 விட குறைவாக இருக்கணும். காரங்களோட pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 7 விட அதிகமாக இருக்கணும். நடுநிலை கரைசலின் pH மதிப்பு பார்த்தீங்கன்னா 7க்கு சமமாக இருக்கணும். ஸோ இதுதாங்க. இப்போ இதில் pH மதிப்புலாம் ஃபஸ்ட்டு ஒரு 8 பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு 8 நம்ம இப்போ பார்ப்போம். இது பொதுவான அமிலங்களுடைய பெயர், அதோடைய pH வேல்யூ இங்கே இருக்குது. ஃபர்ஸ்ட் HCl 4%, அதாவது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோடைய 4% அதோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய இறப்பையில உள்ள அமிலம் இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்தீங்க அதோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அடுத்து எலுமிச்சை சாறு லெமன் இருக்கு இல்லையா? லெமனுடைய அந்த அந்த ஆசிட் அதோடைய pH வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2. அடுத்து வினிகர் அசிட்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ வினிகருடைய pH வேல்யூ 3. ஸோ உங்களுக்கு இந்த வினிகர் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இந்த வினிகர் பார்த்தீங்கன்னா ஸோ அதோடைய pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. அடுத்து ஆரஞ்சு பழமோடைய pH வேல்யூ 3.5. அடுத்து சோடா நீர், திராட்சை இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா pH வேல்யூ 4. அடுத்து புளித்த பாலுக்கு pH வேல்யூ 4.5. அண்ட் தூய பால், நல்ல பாலில் pH வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்கு. இங்கே பாருங்க, வரிசைப்படி இது எழுதியிருக்கேன். ஸோ 0, 1, 2, 3, 3.5, 4, 4.5, 5 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா HCl, அடுத்து இறப்பை, எலுமிச்சை சாருக்கு அப்புறம் வினிகருக்கு அப்புறம் ஆரஞ்சு பழத்துக்கு அப்புறம் சோடா நீர், அடுத்து புளித்த பால், தூய பால். ஸோ நம்ம கல்வித்துறை டீச்சிங் சேனல் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.